ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நம் உயிரை ஈசனாக மதித்து நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும் நமது உயிரே குருவாக இருக்கின்றது என்பதனை நம் உயிரை ஈசனாகவும் குருவாகவும் மதித்தல் வேண்டும். காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ, கேட்கின்றோமோ, பார்க்கின்றோமோ, இவைகளை அனைத்தும் இந்த உணர்வுகளை நாம் சுவாசிக்க நேருகின்றது. சுவாசித்த உணர்வுகளோ நம் உயிரிலே மோதுகின்றது. மோதிய உணர்வோ அது ஓ என்று இந்த உணர்ச்சிகளை நம்ம உடல் முழுதும் பரப்புகின்றது. பரவிய உணர்ச்சிகள் இரத்தத்தில் கலக்கின்றது. உணர்ச்சி கொப்ப நமது எண்ணமும் சொல்லும் செயலும் செயலாக்குகின்றது. இந்த உணர்ச்சிகள் அனைத்தும் நாம் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது நம் உடலாக மாற்றும் திறன் பெறுகின்றது. அதைத்தான் நாம் உயிரின் பாகம், உயிர் இயக்கப்படும் போது ஓ என்றும் அது இயங்கிக் கொண்டிருப்பதை நுகரும் உணர்வுகளை உணர்ச்சிகளாக நம்மை இயக்கச் செய்வதும் ஓ என்று ஜீவணுவாக மாற்றும் கருவாக நம் இரத்த நாணங்களிலே கலக்கின்றது. ஆகவே இரத்த நாணங்களில் கலப்பதை இந்திரலோகம் என்று காரணப்பேர் வைக்கின்றன. என்றால் உயிரின் பாகம் இயக்கம் ஈசன் என்றாலும் அது இயக்கத்திற்கு மூலமாக துடிக்கும் நிலை வந்து வெப்பமாகும் போது விஷ்ணு என்றும், அதை ஈர்க்கும் காந்தமாக சேர்க்கும் போது சர்வத்தையும் இருப்பதனால் மகாலட்சுமி என்றும் மகாவிஷ்ணு என்றும் நமது உயிருக்கு காரணப்பேர் வைக்கின்றன. ஆகவே நாம் நுகரும் உணர்வு உயிரிழப்பட்ட பின் அந்த சப்தங்கள் வருகின்றது. உணர்வு கொப்ப அதற்கு சங்கு என்றும், உணர்ச்சிகள் நம் உடல் முழுவதும் இயக்கப்படுவதை அதன் வழி எண்ணம் சொல் செயலாக செயல்படுவதை சக்கரம் என்றும், நம் இரத்தத்துடன் கலக்கப்படும் போது எக்குணமோ அக்குணத்தின் கருவாக இந்திரீகம் என்றும், அதற்காக இந்த லோகம் என்று இப்படி காரணப்பேர் வைக்கின்றனர். இவ்வாறு அதற்கு காரணப்பேர் வைத்து அழைத்து நாம் இரத்தங்களில் கலந்துள்ளதை நம் உடல்களில் உள்ள உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் அதில் எந்தெந்த உணர்வு உள்ளதோ அந்த உணர்வுகள் இரத்தங்களில் கலப்பதை தனக்கு உகந்த உணர்வுகளை அந்தந்த அணுக்கள் அது நுகர்ந்து அதன் மலமாக நம் உடலாக மாற்றிவிடுகின்றது. ஆகவேதான் நம் உயிரை பற்றி நம் உணர்வுகள் நம் உடலாக மாற்றுவதை ஈஸ்வரன் என்றும் காரணப்பேர் வைக்கணும். இயக்கத்தை பிரணவம் என்றும் காரணப்பேர் வைக்கின்றனர். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இயக்கத்தின் உண்மையின் இயக்கங்களை கண்டறிந்த மகரிஷிகள்
அவர்கள் தன் இன மக்கள் அறிந்து கொள்வதற்கு இவ்வாறு காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர். உதாரணமாக நாம் பிறந்த நாளை கொண்டாடுவோம். குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். இதை போல இந்த உடலை உருவாக்கக்கூடிய இந்த உயிரான ஈசன் வான்வீதியிலிருந்து பூமியின் ஈர்ப்புக்கு கவர்ந்து ஒரு தாவர இனத்தை கவருமேயானால் அந்த உயிரின் இயக்கத்தால் ஏற்படும் வெளிச்சத்தை தாவர இனத்தை கவர்ந்து கொண்ட பின் அதன் உணர்வு தாவர இனத்தின் உணர்வால் மூடப்பட்டு விடுகின்றது. அதை சிவம் என்றும், இருளுக்குள் உயிர் சிக்குவதனால் சிவன் ராத்திரி என்றும், இந்த உயிர் நம் பூமியில் ஈர்க்கப்பட்டு உடல் பெற்ற நாள் என்ற நிலையை நாம் அறிந்து கொள்வதற்கு இப்படி காரணப்பேர் வைக்கின்றன. அதே சமயம் நமது பிரபஞ்சத்தில் இருபத்தி 7 நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து கவர்ந்த அச்சக்தியை இப்போது நமது பூமியில் எப்படி செடி கொடிகள் அதனதன் உணர்வுக்குப்ப காற்றில் இருக்கும் தன் இனசத்தை கவர்ந்து அந்தந்த மரமும் செடி கொடிகளும் விளையத் தொடங்குகின்றதோ, இதை போன்று 27 நட்சத்திரங்களும் 27 விதமான உணர்வுகளை கொண்டது. அது ஆரம்பத்தில் இந்த நட்சத்திரம் என்ற நிலையில் எவை தனது உணர்வுகளில் வளர்த்து கொண்டதோ அதனதன் உணர்வுகளை அது கவர்ந்து 27 விதமான நட்சத்திரங்கள் உருவாகின்றது. அதில் ஒரு நட்சத்திர உணர்வுக்கும் இன்னொரு நட்சத்திர உணர்வுக்கும் அது தூசியாக வெளிப்படும்போது ரெண்டும் ஒன்றோடு மோதும் சந்தர்ப்பம் வந்தால் மின்னலாக மாறுகின்றது. நாம் எப்படி ஒன்றுக்கொன்று எதிர்நிலையான பின் வெளிச்சமாகின்றதோ, இதே போல அந்த நட்சத்திரங்கள் எதிர்நிலையில் மோதப்படும் போது மின்னலாகின்றது. அந்த மின்னலான நிலைகளில் கோள்களாக உருவான இவை அனைத்தும் இப்ப வெள்ளிக்கோள் அந்த உணரும் ஒளிக்கற்றை மட்டும் சுவாசித்து பழக்கம். அதனை கவரும் அந்த வலுத்தன்மை இருந்ததனால் அந்த வெள்ளிக்கோள் இந்த மின்னல் வரும் ஒளி அலைகளை அது கவர்ந்து அந்த கோள் விளைகின்றது. இந்த பிற மண்டலங்களிலிருந்து வந்த இந்த விஷத்தன்மையான நிலையில் தான் நட்சத்திரங்கள். விஷங்கள் ஒன்றோடு ஒன்று மோதப்படும் போது அதிலிருந்து பிரியும் விஷத்தின் தன்மை மோதலாகி மின்னலாக பிரியும் போது இந்த கேதுக்கோள் என்று சொல்வோம். அது அந்த விஷத்தின் தன்மை கவரக்கூடிய வலிமை இருப்பதனால் அதை மட்டும் பிரிக்கும் சக்தி கிடைக்கின்றது. இப்ப நாம் வட துருவம் தென் துருவம் சொல்லி ஈர்ப்பு நிலைகளில் காந்த பலன் இருக்கின்றது அல்லவா? அதில் வட துருவத்தின் நிலையில் ஈர்க்கும் சக்தியாகவும் தென் துருவத்தின் நிலையில் தள்ளிவிடும் தன்மையாகவும் இருக்கின்றது. இந்த காந்தங்களில் இத்தகைய நிலை. இதை போன்றுதான் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு காந்தப்புலன் அறிவில் எதன் அழுத்தத்தை அதிகமாகின்றதோ அதன் இனத்தின் வர்க்கமாக அது உணர்வுகளை இயக்குகின்றது, சப்தங்களை. இதை போல எதிர்நிலையான நிலையில் வரப்போகும்போது
அதனுடைய ஒளி விரிவடைவதும் எழுத்துகள் ரூபம் அடைவதும் அதன் குறிப்புகளை நமக்குள் மாற்றுகின்றது. ஒரு மனிதன் ரூபத்தை கூட அந்த விரிவடையும் தன்மை கொண்டு ரூபங்களாக்குகின்றன. என காந்தப்புலனுடன் கலந்த ஒரு கெமிக்கல் இந்த அதர்வுக்கொப்ப அந்த ஒளித்தன்மைகள் வருகின்றது. இது விஞ்ஞான கணிப்பு. இதை போன்று இந்த விஷத்தன்மையின் தன்மையை தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றது. கேது இந்த 2 நட்சத்திரங்களில் மோதப்படும் போது எதன் நிலைகள் மோதுதோ ரெண்டும் இணைந்து இணையப்படும் தன்மைகள் பெறுகின்றது. ராகு இந்த மோதலில் வரும் சத்தத்தை செவ்வாய்க்கோள் எடுத்துக் கொள்கின்றது. அதே சமயம் இதிலே பிரிந்த வெறும் ஆவித்தன்மையை சனிக்கோள் எடுத்துக்கொள்கின்றது. பிற மண்டலங்கள் எடுத்த நட்சத்திரத்தின் உணர்வுகள் எதிர்நிலையாகி இதில் இருக்கக்கூடியதே அதனது வரவு கொண்டு அதனதன் பிரித்துக் கொள்கின்றது என்று பார்க்கலாம். ஒரு யந்திரத்தை விஞ்ஞானி தயார் செய்து பால் மாடு கறந்தாலும் தண்ணீர் தனியாக பிரித்துவிட்டு அதில் உள்ள பால் சத்தை தனியாக பிரித்துவிட்டு அதில் உள்ள வெண்ணெய் சத்தை ஒரே யந்திரத்தில் போட்டு பிரித்து எடுக்கிறார் பார்க்கின்றோம். இதை போலதான் என்னென்ன எப்படி பிரியும் என்று சிலருக்கு எண்ணம் இருக்கலாம். இன்று மனிதன் அதை செய்து காட்டுகின்றான். இதை போல சனி எடையற்ற நிலை வெறும் ஆவித்தன்மை வெகு தூரத்திலிருந்து அது கவர்ந்து கொள்கின்றது. இது சனிக்கோளின் அமைப்பு. அதே சமயத்தில் சனிக்கோளுக்கும் செவ்வாய்க்கோள்களுக்கும் எல்லாத்துக்குமே அதற்கு உபக்கோள்கள் உண்டு. இதே போல கேதுக்கும் உபகோள்கள் உண்டு. எல்லா கோள்களுக்கும் உபகோள்கள் உண்டு. ஆனால் வியாழனுக்கு 27 விதமான நிலைகளை கவரக்கூடிய உபக்கோள்கள் உண்டு. இப்ப 27 நட்சத்திரங்கள் வெளிப்படும் இந்த இத்தகைய உணர்வுகளை அது நேரடியாகவே கவர்ந்து அந்த 27 நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ அதே போல அதே உணர்வு போல நமது வியாழன் கோள் அந்த 27 நட்சத்திரங்கள் உணர்வுகளை கவர்கின்றது. அதை அனைத்தும் அதிலிருந்து தோள்களை வியாழன் கோள் கவர்கின்றது. ஏன்னா அது ஈர்ப்பு சக்தி அதிகம். இப்போ நமக்கு பூமி 24 மணி நேரத்துக்கு உதவித்தானே அது 12 மணி நேரத்துக்கு வரும் சுத்தல் அவ்வளவு வேகமாக. ஆகையினால இந்த சக்தி அது கவர்ந்து கொண்ட பின் 27 நட்சத்திரங்கள் ஒன்றையும் தனக்குள் அது சுழற்சியின் வேகத்தில் வெப்பமானாலும் இப்போ நம்ம ஒரு ஐஸ் பெட்டியை இதே கரண்ட்டை பாய்ச்சி குளிரை செய்கின்றோம். அதையும் கரண்ட்டை பாய்ச்சி வெப்பத்தை உண்டாக்கின்றோம். இது ஐஸ் பெட்டி போல குளிரை செய்யக்கூடியது வியாழன் கோள். 27 நட்சத்திரங்கள் ஒன்றாக கலந்து தனக்குள் சுழற்சி நிலை கொண்டு ஆவியாக்கி ஆவின் தன்மை வெளிப்பட்டு அது உரப்பணியாக மாறி இவை அனைத்தும் கலந்த உணர்வுகள் ஆவியாக வெளிப்படுகின்றது. இப்படி வெளிப்பட்ட இந்த ஆவித்தன்மை நமது பிரபஞ்சத்தில் பரவப்படும் போது இதே போல 27 நட்சத்திரங்களும் மின் கதிர்களாக பண்ணப்படும் போது இந்த ஆவித்தன்மைகள் ஊடுருவனத்தின் எந்த நட்சத்திரத்தின் உணர்வுகள் இதோட கலக்கின்றதோ 2 நட்சத்திரத்தின் உணர்வுகளை இணைத்து அதன் உணர்வுகள் கலந்து ஒரு புது புது விதமான உணர்வுகளை இந்த 2 நட்சத்திரமோ 3 நட்சத்திரமோ 4 நட்சத்திரமோ இதே போல வெளிவடுவதை கலந்து ஒரு புது புது உணர்ச்சிகளை தோன்றும் சக்தியாக மாறுகின்றன. எல்லாம் தனித்தனி ஆனாலும் இவையெல்லாம் கலவையாக மாற்றும் தன்மை உண்டு.
இப்படி வியாழன் குருவாகின்றது பிரபஞ்சத்திற்கு. இப்படி வெளிப்பட்ட இந்த உணர்வுகள் எத்தனை விதமான உணர்ச்சிகளை தூண்டும் காந்தப்புலன் அறிவுகளாக மாறுகின்றது. அதை ஒன்றை கவர்ந்து தனதும் தன் இனம் எது கலந்திருக்கு. இப்ப வேப்பமரம் எப்படி பலவிதமான உணர்வு கசப்பு தன்மை அடைந்திருக்கின்றது. இதே போல சந்தன மரங்களில் நல்ல மனங்கள் ஏற்படுகின்றது. சில மரங்களில் சின்னவா மரங்களில் துவர்ப்பின் தன்மை ஏற்படுகின்றது. இவையெல்லாம் பல நட்சத்திரங்களின் கூட்டு அமைப்பில் பலவிதமான உணர்வு வரும்போது இதே போல மணல்கள் ஆவதும் மற்ற நிலைகள் ஆவதும் பல பல வித்தியாசமான உணர்ச்சிகளை தூண்டும் உணர்வுகளாக உருவாகின்றது. இப்படி உருவான இந்த உணர்வுகள் தான் அது வெளிவரப்பும் போதும் சூரியன் தனக்குள் கவர்கின்றது. சூரியன் கவர்ந்து நேரடியாக செல்லப்படும் போது புதன்கோள் அதை கவர்ந்து உலோகத்தன்மையாக மாற்றுகின்றது. அந்த உலோகத்தன்மையை மாற்றும் ஆவித்தன்மை கலவைகள் வருகின்றது. அதனையும் சூரியன் தனக்குள் எடுத்தவுடனே அது பாதரசங்களாக மாற்றும் எல்லா கலவையும் ஒரு திரவக சக்தியாக மாற்றும் திறன் பெறுகின்றது. அந்த திரவ சக்தி தான் பாதரசம் என்பது. அது உருவாகிய அந்த உணர்வின் தன்மை கொண்டு கலவை மொத்தமாகும் போது இதை அனைத்தும் தன் அருகிலே வரப்போகும்போது இது மோதியவுடனே ஒரு பெரிய வெளிச்சமாகின்றது. புற வெளிப்பிழம்புகளாக மாறுகின்றது. அந்த இடம்தான் வெப்பமாகின்றது. சூரியன் வியாழன் கோள் போலதான் இதன் உணர்வினை ஒரு திடப்பொருள் திரவமாக மாற்றுகின்றது. அந்த திரவக சக்தி தான் உமிழ்த்தப்படும் போது வரும் அணுக்களில் மோதி வெப்பமும் காந்தம் உருவாகி விஷத்தன்மைகள் பெறுகின்றது. அந்த பெரியும் விஷத்தன்மையை இதில் ஏற்பட்ட காந்தம் கடைசி தன்மையில் பிரிந்து செல்லும் விஷயத்தை தனக்குள் எடுத்து காந்தம் ஈர்க்கும் சக்தியாகும், விஷம் இயக்கும் சக்தியாகும், வெப்பம் உருவாகும் சக்தியாக இது பலவிதமான நிலைகள் உருவாக்கி செல்கின்றது. இப்படி பிரிந்து செல்லப்படும் போது இப்ப மற்ற நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படும் மிக சக்தி வாய்ந்த அந்த விஷப்பொருள் அது வேகமாக வரும்போது அதனுடைய தோள்கள் மற்றது ஒட்டி கொள்ளாதபடி நேரா சூரியனுக்கு கவர்கின்றது. அதுக்கு பேர் நியூட்ரான் என்று சொல்லுகின்ற விஞ்ஞானி. மிக அழுத்தமான விஷத்தன்மை கொண்டு ஒன்றை அதை கண்டு அஞ்சு ஓடும்போது ஒன்றோடொன்று மோதலாகி இது வெளிப்படும் உணர்வுகள் பலவிதமான வண்ணங்களும் பலவிதமான உணர்வுகளும் பலவிதமான நிலைகளும் ஏற்படும் சக்தி பெறுகின்றது. தான் நியூட்ரான் என்று சொல்கிறோம். இப்படி அது வரும் பாதையில் இங்கே சூரியனால் ஈர்க்கப்பட்டு வெப்பம் காந்தம் என்ற நிலை வந்தாலும் மற்ற கோள்கள் உமிழ்த்தும் அந்த துகள்கள் சூரியன் கவரப்படும் போது இது எதிர்நிலையான போகும்போது எல்லாத்தையும் மாற்றமாகின்றது. அதுதான் நியூட்ரான் சொல்றது. இப்படி ஒன்றோடு ஒன்று மோதி பலவிதமான வர்ணங்களும் பலவிதமான உணர்வுகளும் பலவிதமான உணர்ச்சிகள் ஏற்படும் தன்மை பெறுகின்றது. பின் இதையெல்லாம் அது வரும் பாதையில் தனக்குள் எடுத்த பின் இது தனக்குள் மோதப்படும்போது மிக வெளிச்சம் ஒளிக்கட்டைகள் அதிகமாக மாறும். அதன் உணர்வுகளை பிரித்தெடுத்து தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றது. இதையெல்லாம் சூரியனின் வேலைகள். இப்படி பலவிதமான வண்ணங்கள் வரப்போகும்போது இடமறித்து ஒரே உபகோள் கொண்ட நமது பூமி சூரியனின் ஒளிக்கட்டைகளை எடுத்து நமக்கு எப்பவுமே இந்த இயக்கம் மாறாமல் இருப்பதற்காக அது நமக்கு அது சாந்தமான நிலைகள் உறையும் தன்மை அடையக்கூடியது. ஈர்ப்பு சக்தி கம்மியானது. அதை எடுத்து அமைதிப்படுத்தி வியாழன் அதிவேகமாக சுற்றினாலும் இது மிகவும் குறைவான நிலையில் சுற்றுகின்றது. இதை போலதான் மற்ற உபகோள்களாக இருப்பதும் மற்ற கோள்களுக்கு
அதனுடைய வேகத்துடிப்பு கம்மியாக இருக்கும், சுழற்சியின் வேகம் அது மற்ற கோள்கள் கொடுக்கும். இப்படி வந்ததைத்தான் நமது பூமி துருவ பகுதியில் கவர்ந்து நம் பூமியில் இருக்கக்கூடிய இந்த ஒரே பனியாக மாறி நம் பூமியில் ஏற்படும் வெப்பம் இது கடல் நீராக மாற்றி இந்த ஆவித்தன்மைகள் வரப்போகும்போது பலவிதமான வித்தியாசமான நிலைகளை உருவாக்குகின்றது நமது பூமி. இது நம் பிரபஞ்சத்தின் இயக்கங்கள். இதைப்போல நமது உயிர் என்று சூரியன் எப்படியோ இதே போல நமது உயிரும் ஒரு நட்சத்திரத்திற்கு இணையானது. சூரியன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நட்சத்திரம், நமது பூமி அந்த சூரியனை போன்ற நமது பூமி உணர்வுகளை வெளிப்படுத்தும் சக்தி பெற்றது. நமது உடல் இப்ப நாம் நுகர்ந்த உணர்வுகள் எப்படி நம்ம பூமி காற்று மண்டலங்களாக மாற்றுகின்றதோ இதே போல நமது உயிர் இரத்தங்களில் கலக்கப்பட்டு இப்போ எத்தனை விதமான வித்துகளை பூமியில் ஊண்டுகின்றோமோ இப்ப நட்சத்திரங்களை போன்று கலவை கொண்ட உணவின் அணுக்கள் பூமியிலே புதுவிதமாக உருவாக்கப்படும் போது அதன் உணர்வுகளை கவர்ந்து பலவிதமான செடிகள் பலவிதமான மரங்கள் உருவாகின்றது. அதன் வித்துகளை ஏற்கனவே சொல்லியுள்ளேன். வேம்பின் உணர்வும் ரோஜாப்பூ சத்தும் விஷசெடியின் சத்தும் மூன்றும் ஒன்றோடொன்று மோதல் ஏற்படும் போது 100% வேம்பின் சத்தும் 10% ரோஜாப்பின் சத்தும் 1% விஷசெடியின் சத்தும் மூன்றும் சந்தர்ப்பத்தால் இந்த அணுக்கள் மோத நேர்ந்தால் சுழற்சியாகி ஒன்றும் மூன்றாகின்றது. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்வதற்காக ஞானிகள் ரிக் என்றால் மரங்கள் சேர்த்துக்கொண்ட உணர்வு கொப்ப, சாமை என்றால் வாசனை, வேப்ப மரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தால் ஓய் என்று வாங்கி வருகின்றது. அதே நறுமணத்தாகும் போது ஈர்க்கும் சக்தி வந்து ஆகா என்று மகிழ்ச்சி செய்கின்ற உணர்ச்சிகள். விஷசெடியின் தன்மை வாசனையை நுகர்ந்தான் உடல்களில் அரிப்பாகிவிடுகின்றது. நம் உடலுக்குள் சென்றார் அந்த இயற்கையின் தன்மைகள். இதே போல 3 உணர்வுகளும் ஒன்றாக சேர்க்கப்போகும்போது தன் செயலாக்கங்களை குறைத்து விடுகின்றது. அதனால் அதற்கென இவை 3ம் ஒன்றாக சேர்த்து இதை இணைந்து கொண்ட பின் யஜு ஒரு வித்து 3 ஒன்றான பின் இதனுடைய வாசனை புதுவிதமான வாசனையாக வரும். இப்ப எவை இதோட கலந்ததோ அதன் உணர்வுகளை பிரித்தெடுத்த அந்த அளவுகோல் பிரகாரம் இந்த கரு வித்தாகி மீண்டும் அந்த மனத்தை நுகரும் சக்தி வருகின்றது. அப்ப எது கலந்து கொண்டதோ அந்த மனத்தை கவர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப கருவேப்பிலை செடியாக மரமாக மாறுகின்றது. இது இயற்கை நீரில். இதை போலதான் பலவிதமான நிலைகள் உருவாகின்றது. பலவிதமான உணர்வுகளை சூரியன் தனக்குள் அது எல்லாவற்றையும் உருவாக்கும் விந்தாக உருவாக்குவது போன்று நமது உயிரும் நமது ஒரு உடல் பிரபஞ்சம் நுகர்ந்த உணர்வு கொப்ப கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் கிட்னி பித்த சுரபி என்ற நிலையில் வருகின்றது. கடும் விஷத்தன்மைகளை மிருகங்கள் தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் விஷத்தின் உணர்வை கலந்து வலுகொண்ட உடலின் அமைப்பு அமைகின்றது. பாம்பிரமும் விஷத்தின் அதிகரித்து எதனையுமே முழுமையாக ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி பெற்றது. இப்ப ஆடு மாடுகள் எல்லாம் ஒரு கடினமான பொருள்களை அதனுள் இருக்கக்கூடிய அந்த பித்த சுரபி அதிகமாக உமிழ்த்தப்பட்டு அதற்கு தக்க அந்த உடல் அமைப்புகள் வருகிறது. விஷத்தை தன் உடலாக்கி நஞ்சை மலமாக அதாவது நஞ்சை உடலாக மாற்றி நஞ்சை ஆன பின் நல்லவைகளை மலமாக மாற்றுகின்றது. இது அதன் சேர்த்துக்கொண்ட பித்த சுரபி உமிழ்த்தும் அந்த உணர்வுகள் நாம் அதன் உடல் உள்ள உறுப்புகள் எதையே கலந்ததோ அதன் உணர்வும் தன்மை பெறுகின்றது. நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்தும் இந்த இரத்தங்களில் கலக்கப்படும்போது எப்படி பூமியில் காற்று மண்டலம் இருக்கின்றதோ இதை போன்று அது
கொஞ்சம் தண்ணி கொண்டு இதை போன்று நம் உடல் உள்ள உறுப்புகள் பித்தஸ்வரூபி அதை எடுத்துக்கொள்கின்றது. எப்படி கேது அதனுடைய துகள்கள் உருவாக்கப்படும் போது ஒவ்வொன்றிலும் ஒரு பொருள் உருவாக்கப்படும் அந்த பித்த அதனுடைய விஷத்தன்மைகள் இயக்கச் செய்கின்றது. இதை போலதான் இந்த நம் உடலில் அந்த பித்தஸ்வரூபிகள் ரத்தத்திலிருந்து வரக்கூடிய அது அணுசல்கள் அதை பிரித்து அதை சேமித்து வைத்துக் கொள்கின்றது. அதே சமயத்தில் இரத்தத்தில் வரும் விஷத்தின் தன்மைகளை சுத்தகரிக்கக்கூடிய கிட்னி அது வேலை செய்கின்றது. நாம் பிரபஞ்சத்தில் எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி அதே சமயத்தில் இவைகள் அனைத்தையும் இரத்தத்தை சுத்தகரித்து எல்லா உடல்களும் அணுக்களுக்கும் பின் இது வடிகட்டிய பின் அணுக்களுக்கு அனுப்புகின்றது. அந்த நல்ல அணுக்களை மாற்றி அதை செயல்படும் போது சில இடங்களில் போனோம்னா ஆசிட்டா மாறுகின்றது. பாலில் எப்படி பல தன்மைகளை பிரிக்கின்றதோ இது நரம்பு மண்டல இயக்கங்களுக்கு அது மாற்றுகின்றது. அது சில இடங்களில் மோதப்படும் போது வாயு தன்மையாக உருவாக்குகின்றது. எப்படி இன்னைக்கு ஆயிலை கேஸாக மாற்றி ஒரு பிரேக்குக்கு அழுத்தத்துக்கு கொண்டு வருகின்றனரோ ஒரு இயந்திரத்திற்கு, இதே மாதிரி இந்த அழுத்த உணர்வுகள் நாம் சில நரம்பு மண்டலங்களுக்கு வாயு மண்டலம் மற்ற மண்டலங்கள் இருக்கின்றது. இதில் எலும்புத்தன்மை உருவாக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலங்களில் இணைந்து கொண்ட பின் அவர்கள் நாம் எலும்புடன் இயக்கப்பட்டிருக்கும். அது வலித்து இதனுடைய சேர்க்கப்படும் போது அந்த அணுக்களாகிய அந்த உறுப்புகளை இயக்கிறது. அதுக்கு வேண்டிய பசைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதே போலதான் நமது கண்களுக்கும் எதை எதை கவர வேண்டுமோ அதை கண் எண்ணத்தால் உருவாகி பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சியால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வுகள் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி நாம் எத்தகைய உணர்ச்சியின் தன்மையோ அந்த உணர்ச்சிக்கொப்ப அந்த கருவிழி நமக்கு படமாக்கி காட்டும். காரணம் அந்த கருவிழியின் உணர்வுகள் நாம் கண்ணாடியில் எப்படி சில வெளிச்சத்தை போட்டு அந்த கலர்களை போடுகின்றோமோ அதே மாதிரி இந்த கலர் வகைகளை நம்மளுக்கு பிரித்து அந்த உணர்வின் தன்மை காட்டக்கூடிய சக்தி பெற்றது. இப்படி இந்த பிரபஞ்சத்தை போன்றே நமது உயிர் இங்கே இருப்பதனால் எல்லா கலவைகளையும் இணைத்து மையமாக இருந்து இந்த உணர்வுகளை மாற்றி மாற்றி இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தி பெற்றது. ஆகவே இந்த பிரபஞ்சத்திற்கு மற்ற உணர்வின் அணுக்களை இயக்கும் வியாழன் குருவானாலும் இந்த பிரபஞ்சத்திற்கு முழுமையாக இந்த சூரியனும் குருவாகின்றது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிலைகளுக்கு குருவாகின்றது.